எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில அரியர் வழக்கு தொடர்பாக தன்னோட பதில் மனுவ தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப நாளா இது முன்னாடியே பண்ண வேண்டியது. நேத்து பண்ணியிருக்க வேண்டியது. நேத்து அந்த வழக்கோட விசாரணையில் நிறைய இடையூறு வந்ததுனால நேத்து அவங்க பண்ணல. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்துட்டது இதுதான். ஸோ தமிழக அரசு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. அந்த பாயிண்ட்ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மாணவர்கள் எதிர்காலத்தில் நலனை கருதி தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். ஸோ கொரோனா ஆரம்பித்த ஸ்டேஜில் காலேஜெலாம் மூடிட்டோம், ஹாஸ்டல்லாம் மூடிட்டோம். ஸோ படிக்கிறதுக்கான எந்த ஒரு சந்தர்ப்பமும் அமையலை. ஸோ மாணவர்களோட மன அழுத்தத்தில் அப்போ இருந்தாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் இப்போவும் பார்த்தீங்கன்னா, அந்த கல்லூரிகள்லாம் சில கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா கொரோனாவோட தடுப்பு பணிக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கொரோனாவோட சிறப்பு முகாமாக அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் நாங்கள் இந்த உத்தரவு எடுத்திருக்கிறோம். ஸோ இதில் எந்த ஒரு விதிமீறலும் இல்லை. ஸோ யுஜிசியோ ஏஐசிடியோ ஸோ எந்த விதிமீறலும் இல்லை. நாங்கள் கரெக்டான முடிவை தான் நாங்கள் எடுத்திருக்கோம்னு சொல்லி உறுதியாக அவங்க தமிழக அரசு தன்னோட பதில் மனுங்களை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அரியர் வழக்குகள் அனைத்துமே தள்ளுபடி பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தன்னோட பதில் மனுவை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ நமக்கு ரொம்ப 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 இது பாசிட்டிவான நியூஸாக தான் நாம் பார்க்கணும். ஸோ அவ்வளோ சந்தோஷமான விஷயந்தான். ஸோ இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது ஸோ எல்லோரும் பதில் மனுக்கு தாக்கல் செஞ்சாச்சு. ஏஐசிடி தாக்கல் செஞ்சாச்சு, யூசிஜிசி தாக்கல் செஞ்சாச்சு, அண்டு இப்போ தமிழக அரசும் தாக்கல் செஞ்சுட்டாங்க. ஸோ விவாதங்கள் நடக்கும். ஸோ இந்த விவாதங்களில் தமிழக அரசுக்கு சாதகமாக நிறைய தீர்ப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதாக பார்க்கப்படுகிறது. ஸோ எது எப்படினாலும் நமக்கு இது ஒரு நல்ல நியூஸாக தான் பார்க்கப்படுது. ஸோ எல்லோரும் கொஞ்சம் ஹாப்பியாக இருங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு அரியர் சம்பந்தமான செய்திகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்.